ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் மூட்டு வலியை குணமாக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மூட்டு வலினா உங்களுக்கே தெரியல, நம்ம பாடியில் பல வகையான மூட்டுகள் இருக்குது. அதாவது நீ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். இப்படி எல்லா மூட்டுகளையும் வலி வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கை சரியாக பார்க்க முடியறது இல்லை. பொதுவாக கால் மூட்டு வலியில் தாங்க வலி கூடுதலாக வரும். ஏன்னா காலை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அதனால் வருதுன்னு. அப்படி இல்லைங்க. கால் வலி மூட்டு வலி வரதுக்கு காரணம் சரியான ஃபுட் இல்லாதனால காரணம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஏன்னா மூட்டு வலி யாருக்கும் வந்துச்சா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்ததுல சரியான சாப்பாடு முறைகள் இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வந்ததில்ல. ஆனால் இன்னைக்கு பல பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கும் சரியாக சாப்பிட்றதில்ல. அப்படி சாப்பிட்டாலும் இந்த ஃபேட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூடுதலாக சாப்பிட்றோம். அது இல்லாமல் பாடி வெயிட்னால கூட மூட்டு வலி வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 3 உணவுகளை பற்றி சொல்கிறேங்க. இந்த 3 உணவுகள் தவறாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலி வரவே வராது, வந்த வலியும் பறந்தோடும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இடத்துல கீரை வகைகள். கீரை வகைகள் உங்களுக்கு தெரியும், கீரை வகைகளில் அயன் சத்து கூடுதலாக இருக்குன்னு தெரியும். அது ஹீமோகுளோபினை கூட்டும். அதனால பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் உடம்புல அதிகமாகி இந்த மூட்டுகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்தடையும். அதனால மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்பு கம்மியாயிரும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் என்ன கீரையில் இருக்குன்னா கால்சியம் இருக்குங்க. கால்சியம் உங்களுக்கு தெரியும் எலும்புகளுக்கு மிகவும் தேவை. ஏன்னா ஜாயிண்ட் மூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எலும்புகள் சேரக்கூடிய இடம். ஓகேவா? அதுக்கு கால்சியம் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த கீரை டெய்லி சாப்பிட்டு வரும்போது அதுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும் போது மூட்டு வலி வரதுக்கான சான்ஸ் கம்மியாயிரும். ஓகேவா? அப்புறம் கீரையினுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா, அது ரத்தத்திலிருந்து கிருமிகளை வெளியேற்றும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பல வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடியது அது ஜாயிண்ட்டுகளில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். அது 2 எலும்புகளுக்கு இடையுள்ள சைனோவியல் ஃப்ளூயிடு கம்மியாகி 2 முட்டுகள் உரசி எலும்பு தேய்ந்து வரக்கூடியது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். முக்கியமாக கால் முட்டியில் கூடுதலாக வரும். அப்புறம் இன்னொரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்க, செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். இந்த செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கிருமிகளால் வருது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அது வெளியேற்றுவதால் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் கம்மியாயிருது. ஓகேவா? அப்புறம் ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு ஆட்டோ இம்யூனே டிசார்டர். இப்போ கீரை மாதிரியான சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அதனுடைய பாதிப்பு குறையும். ஓகேவா? ஸோ இவ்வளவு அட்வான்டேஜ் கீரைகளில் இருக்கு. அப்புறம் செகண்ட் இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க், பால்னா சாதாரண கவர் பால் இல்லைங்க, மாட்டுப்பால். டெய்லி சாப்பிடும்போது என்ன ஆகுனா அதில் உங்களுக்கு தெரியும் கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக நம்ம பாடிக்கு கிடைக்கும் போது போன் ஸ்ட்ரென்த் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 எலும்புகள் சேரக்கூடிய மூட்டு பகுதிக்கு கால்சியம் அதிகமாக சேர்ந்து அது ஸ்ட்ரென்த் ஆகும்போது அதனுடைய வலி வருவதற்கான வாய்ப்பு அறவே குறைஞ்சிரும். ஓகேவா? இது ஒரு அட்வான்டேஜ் தான். அப்போ டெய்லி மாட்டுப்பால் குடிங்க. ஓகேவா? நீங்கள் சாதாரணமாக கவர் பால் வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம், மாட்டுப்பால் இன்னைக்கு முன்னாடி பற்றி கிடைக்கிறது இல்லை. இப்போ மாட்டுப்பால் முன்னாடி கிராமங்களெல்லாம் வாளியில் கொண்டு வருவாங்க, என்ன சைக்கிளில் கொண்டு வருவாங்க. அப்படி நீங்கள் வாங்கி குடிக்கலாம். ஆனால் என்ன அது வாட்டரியாக இருக்கும், பரவாயில்லைங்க. தண்ணியாக இருந்தால் என்ன மாட்டுப்பாலில் சத்து கிடைச்சிரும். அதனால அந்த மாதிரி பால் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கால்சியம் அறவே கிடைக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கவர் பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் வரும். அதில் உள்ள கால்சியம் உட்பட எல்லா சத்துக்களும் அது கிருமிகளுக்காக அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கால்சியம் உட்பட எல்லா சத்துக்களும் போய் தான் வருது. அதனால அதனுடைய எஃபெக்ட் கம்மி தாங்க. ஸோ அதை நீங்கள் விட்டுறலாம். அதனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. பசும்பால் மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாட்டரி இருந்தாலும் பரவாயில்லை. ஓகேவா? அப்புறம் மூணாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் அல்லது வெண்ணெய். இப்போ நெய், வெண்ணெய் அதில் என்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னா கால்சியம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இப்போ நெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். ஆனால் நெய் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அது ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ நெய் உங்களுக்கு தெரியும். இப்போ கல்யாண வீடுகளில் போனவங்கன்னா பருப்பு சாதம் ஊற்றிட்டு அதுக்கிட்ட நெய் ஊற்றுவாங்க இல்லையா? அப்போ அது எதுக்குன்னா அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதில் கால்சியம் வர அதிகமாக இருக்குது. அது எலும்புகளுக்கு முக்கியமாக தேவைப்படும். முக்கியமாக ஜாயிண்ட் எலும்புகளுக்கு தேவைப்படும். அப்போ இந்த நெய் சாப்பிடும்போது நம்ம கால்சியம் கிடைச்சி எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும். அது இல்லாமல் அது சைனோவியல் ஃப்ளூயிடு ப்ரொடக்ஷன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல கொழுப்பு, அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குது. பொதுவாக நம்ம ஜாயிண்டில் சைனோவியல் ஃப்ளூயிடு ஃபார்மேஷன் எல்லாத்துக்கும் இந்த நல்ல கொழுப்பு முக்கியமாக தேவைங்க. அது நெய்யில் கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னால் பசும்பால்லையும் அது கூடுதலாக இருக்குது. ஸோ இது நீங்கள் தவறாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடு ப்ரொடக்ஷன்லாம் ஆகும். அப்படி ஆகும்போது உரசும் தன்மை, எலும்புகளுடைய உரசும் தன்மை குறைஞ்சி உங்களுக்கு மூட்டு வலி படிப்படியாக குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன இந்த 3 வகையான ஃபுட்டுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாட்டு மூட்டு வலி வரதை அறவே ஸ்டாப் பண்ணிடும். ஏற்கனவே வலி வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகேவா? இது நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ண அவர்களும் மூட்டு வலியிலிருந்து விடுதலை அடைவார்கள். அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி எல்லோரும் ஆரோக்கியமாக வாழுங்கள். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மூட்டு வலியை பற்றி முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.